இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து உங்களுடைய ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷனுட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. நான் வேணால் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய ஃபோனில் இப்போ டெவலப்பர்னுட்டு டெவலப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணாலே இங்கே 2 ஆப்ஷன் தான் வருது. ஒன்று டெவலப்பர் செட்டிங்ஸ், இன்னொன்று வந்து டிவைஸ் கேர்னு, இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் டெவலப்பர் செட்டிங்ஸ்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரும் வந்து இருக்காது. ஸோ இப்போது நம்ம அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபோன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க. சில ஃபோனில் வந்து மேலவே இருக்கும். அபவுட் ஃபோன் செக்ஷனுக்கு போகணும். ஸோ அபவுட் ஃபோனுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்களுடைய ஐஎம்ஐ நம்பர், உங்களுடைய ஃபோன் மாடல் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ், ஐபி அட்ரஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடையது வந்து சாம்சங் ஃபோன். அது 1 UI வெர்ஷன் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அப்புறமா பேஸ் பேண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து பில்டு நம்பர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 5 டைம் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு, உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டை போட்டதும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், டெவலப்பர் மோட் ஹஸ் பின் டர்ன்ட் ஆன் வந்துச்சா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் டெவலப்பர் மோடு வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் மறுபடியும் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சேம் செட்டிங்ஸுக்கு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கானில் மறுபடியும் அந்த டெவலப்பர்ன்றதை வந்து நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். DEVELOP அப்படின்ட்டு இப்போ சர்ச் பண்ணதும் பாருங்கள். முன்னே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ்னு இருந்துச்சு, அடுத்து டிவைஸ் கேர்னு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபோன்லாம் 6GB இருக்கும். ஆனால் எக்ஸ்டெண்டட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா 12GB 8GB வரைக்கும் அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்க முடியும். சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா USB டீபக்கிங்னு இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் USB இந்த டேட்டா கேபிள் மாதிரி டேட்டா கார்டு இருக்கு இல்லையா, அது போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய ஃபியூச்சர் ஆப்ஸுடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது மூலயமா தான் நம்ம சில செட்டிங்ஸ், சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுறது மூலியம் நம்மளுடைய ஃபோனை கூட நம்மளால் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். சில ஆப்ஷன்ஸும் இதில் எனேபிள் பண்ணால் தான் நம்மளோட ஃபோன் வந்து ஹேங் ஆகாமலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து சில டைம் வந்து நாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடைக்காது. இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி செட்டிங்ஸை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கே தெரியாத செட்டிங்ஸ் ஏதாவது தேவைப்படுது, இல்லை தெரியாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னாலையும் உங்களுக்கு தேவையான வீடியோடைய கமெண்ட்டை வந்து இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.